வணக்கம் நேர்களே. டெஸ்லாவுடைய கார் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்துன்னையும் சர்ச்சைகளும் கூடவே வந்திருக்கு. அமெரிக்காவில் 30 லட்சம் ரூபாய் காரை இங்கே 61 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க, இங்கே டேக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு ஒரு விஷயம் பெருசாக பூதாகரமாக கிளம்பியிருக்கு. இங்கே கார்களுக்கான டேக்ஸ் என்னவா இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, ஏன் இவ்வளவு டேக்ஸ் கார்களுக்கு வாங்குறாங்க, ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். டெஸ்லா கார் இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இது வந்த உடனேயும் அந்த கார் எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்ததெல்லாம் போக 30 லட்சம் ரூபாய் காரை இங்கே 60 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டும் தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அதுதான் டாக் ஆஃப் த டவுன் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இது ஏன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் எப்போதுமே இப்போதுமே தான் இந்த 10 வருஷத்தில் 2 விதமான கார்ஸ் இருக்குது. ஒன்று 4 மீட்டருக்குள்ளே இருக்கிற காரு, 4 மீட்டருக்கு மேலே இருக்கிற கார், அப்புறம் இன்ஜின் சைஸ். இது ரெண்டுத்தையும் வச்சு தான் ஒரு கார் லக்ஸரியா இல்லையான்னு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மால் காருக்கு ஒரு ரேட்டு, பிக் காருக்கு ஒரு ரேட்டு. ஏன் இந்த 10 வருஷம்னு நான் சொல்கிறேன்னா, இவங்க வந்தப்புறம் தான் இந்த ஜிஎஸ்டின்னு ஒரு கான்செப்ட் வந்தது. ஸோ எல்லா காருக்கும் நீங்கள் 28% ஜிஎஸ்டி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்காது. கார் விலை 10 லட்ச ரூபா, 28% ஜிஎஸ்டின்னா 2.25 லட்ச ரூபா, 2.8 டேக்ஸு அதோட முடிஞ்சிடும். ஆனால் அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரெவென்யூ லாஸ் ஆகும்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா sub 4க்கு மேலே அப்படின்னு கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்த காருக்கு அதுக்கு மேலே ஒரு டேக்ஸ் போடுவாங்க, 28% ஜிஎஸ்டி, அதுக்கு மேலே ஒரு செஸ்ஸு போட்டு, அதுக்கப்புறம் லக்ஸரி, ரொம்ப சில காருக்கு லக்ஸரி இம்போர்ட் டியூட்டியும் உண்டு. இது இந்தியா கிடையாது. இது நான் சொன்னது வெறும் இந்தியா மேடு கார். இப்போ ஃபார்ச்சுனர் அது மாதிரி இந்தியா அசம்பிள்டு கார் இவங்கெல்லாம் ஃபுல்லாக இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட், அதுக்கு ஒரு கஸ்டம்ஸ் டியூட்டியும் உண்டு, அதுக்கப்புறம் ஒரு கவுண்டர் வேலிங் டியூட்டியும் உண்டு. ஸோ ஒரு கஸ்டம்ஸ் டியூட்டி, கவுண்டர் வேலிங் டியூட்டி, ஜிஎஸ்டி, செஸ் 4 உண்டு. நல்ல காலம் இது டீசல் கார் அல்ல. டீசல் கார்னால் அதுக்கு க்ரீன் டேக்ஸும் உண்டு. இதுக்கப்புறம் நீ 69 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறதுனால ரெஜிஸ்ட்ரேஷனும் உண்டு. ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாத்துக்கும் இருக்கிறது தானே சார்? ரெஜிஸ்ட்ரேஷன் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் காஸ்ட் அது. ஓகே. ஸோ அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஒரு வருஷமும் டேக்ஸ் கட்டின்னு இருந்த காலம் போய், ஏன்னா ஸ்டேட் இஸ் ஹங்க்ரி ஃபார் ரெவென்யூ, 10 வருஷத்து ரோட் டேக்ஸை நீ உடனே கட்டணும். ஸோ நான் முன்ன சொன்ன 5 காம்பனண்ட்டு: கஸ்டம்ஸ் டியூட்டி, கவுண்டர் வேலிங் டியூட்டி, ஜிஎஸ்டி, செஸ், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன், ரோட் டேக்ஸ். இதாச்சா? இதுக்கு நடுவில் ஒன்று சேர்ப்பாங்க. நீ 69 லட்ச ரூபா இருந்ததுனால நீ இன்கம் டேக்ஸ் பெய்யான்னு எனக்கு சந்தேகம், அதனால் ஒரு 5% டிசிஎஸை கலெக்ட் பண்ணி எனக்கு கொடு. எப்போ 69 லட்ச ரூபா நான் பேங்க் மூலமாக தான் கொடுக்குறேன். டிசிஎஸ் 1% தானே சார் வாங்குறாங்க? 1%. 1% சோர்சஸ் 1%. இப்போ 1%. ஒரு காலத்தில் 5 இருந்தது, இப்போ 1%ன்னு வைங்க. அப்போனா திரும்பி 69 லட்ச ரூபாய்க்கு 69,000 ரூபா நான் டேக்ஸ் கட்டணும். நான் ஏன் கட்டணும்? இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வாங்க முடியலங்கிறதுனால தானே கட்டணும். இஃப் ஐ எம் லயபிள் ஃபார் இன்கம் டேக்ஸ் பேஸ்ட் ஆன் மை இன்கம், யூ ஹவ் டு பே. ரைட்டா? இல்லாட்டா எனக்கு நோட்டீஸ் அனுப்பு, நீ டெஸ்லா வாங்கியிருக்க, டேக்ஸ் பேப்பரை கொடுன்னு சொல்லு. உனக்கு 69,000 ரூபா வாங்கிட்டு ஒரு வருஷம் நான் உனக்கு 70,000 ரூபா கடன் கொடுக்கணும். நீ என்ன சொல்லுவேன்? உனக்கு பணம் இல்லைன்னா, டேக்ஸ் இல்லைன்னா வில் ரிட்டர்ன் தி மணி பேக் டு யூன்னு. வென் வில் யூ ரிட்டர்ன் டு மீ? ஆஃப்டர் 1 இயர். அந்த 1 இயர் நீ எதுக்கு? வை ஷுட் கவர்மெண்ட் borrow from me? So the fact that I bought a 69 lakh car means I have to lend the government 70,000 rupees. ஸோ நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெஸ்லாக்கு 32,000, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், கார்பரேஷன், வெறும் அந்த கார்பரேஷனுக்கு வெறும் ஒரு மைனர் அமௌண்ட்டு தான். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் 14% டேக்ஸ் எல்லாத்துலேயும் ஷேர் உண்டு. ஸோ இதில் என்னென்னா, government and all you will make about 35 lakhs profit. 69 minus 32, that's about 37 lakhs காசு அடிச்சிருவான். டெஸ்லாவுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கூட மார்ஜின் இருக்காது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ச்சூனர் 47 லட்ச ரூபா இருந்தது. அந்த 47 லட்ச ரூபாவில்
ரோட் டேக்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷன், டூ வீலர்ஸ்க்கெல்லாம் ஒரு 8 லட்ச ரூபா போயிடும். ம் மீதி இருக்கிற 39 லட்ச ரூபாவில் 26 லட்ச ரூபா காஸ்ட் ஆஃப் கார், ஆமாம் சார். 13 லட்ச ரூபா வந்து கவர்மெண்ட் டேக்ஸ். 13 லட்ச ரூபா. எஸ். ஆமாம். நார்மலாக இது மாதிரி ஃபார்ச்சுனர் வாங்கும், இது 2 வருஷத்துக்கு முன்னாடி ரேட்டு சொல்கிறேன். நான் இன்னைக்கு ரேட்டு ஹோண்டா சிட்டிக்கு வாங்கி வச்சிருக்கேன் சார். அது அப்புறமா சொல்லு. ம் இது மாதிரி ஆச்சா? ம் இப்போ எல்லாம் கடன் வாங்கி கார் வாங்குறான்னா, நான் கடன் வாங்கி 50 லட்ச ரூபாய்க்கு ஃபார்ச்சுனர் வாங்குறேன்னா ம். நான் 10 லட்ச ரூபா கட்டுவேன், 50 லட்ச ரூபா லோனாக போட்டுப்பேன். ஸோ நான் கடன் வாங்கி கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறேன். ம் நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? கேட்டால் இது லக்ஸரி ப்ராடக்ட்டு, நீ டேக்ஸ் கட்டுன்னு. பட் ஆக்சுவலி இது வந்து இந்த எஸ்யூவி வந்து எல்லா லக்ஸரி ப்ராடக்ட் கிடையாது. ஒரு ஆள் வந்து இனோவா வாங்கி, இல்லாட்டா ஒரு அதுக்கு முன்னாடி ஒன்று வந்தது குவாலிஸ்னு ஒன்று வாங்கிட்டு, டவேரா இது மாதிரி காரை வாங்கி இந்த கும்பகோணம் இது மாதிரி கோயில் ஒரு ஊர்லலாம் டாக்ஸியாக நடத்துவாங்க. ம் இப்போ இங்கேயும் உங்கள் ஊரில் கேட்டால் இனோவா டாக்ஸியாக வரும். வரும். அது வந்து ஒரு ஆளு கடன் போட்டு வாங்கி ம் அவன் டாக்ஸியாக நடத்தின்னு இருப்பான். அது அவனுக்கு பொழப்பு. ஆமாம். அந்த பொழப்பை பண்ணுறதுக்கு அவன் உனக்கு 25 லட்ச ரூபா கப்பம் கட்டணுங்கிற நீ. இப்போ மொப்படு ஓட்டுறவங்க கிட்ட நாங்கள் 60% டேக்ஸ் இருப்ப அது தனியே. இதை தவிர அவன் டீசலில் டேக்ஸ் கட்டணும். ம் டீசல் கட்டுறதுக்கு ஓகே சார், ஃபைன். அவன் டீசல் கட்டுறதுக்கு முன்னாடியே நீ கேட்டு போகிற டிரைவர் தான் ஓனராக இருப்பான். அவன் வந்து போட்டு வாங்கியிருப்பான். அவனுக்கு தெரியுமா 47 லட்ச ரூபாயில் 20 லட்ச ரூபா கவர்மெண்ட்டுக்கே போயிடும். அது அவன்கிட்ட காசு கிடையாது, அவன் கடன் வாங்கி கட்டணும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த சர்க்காருங்கிறது வந்து இஸ் ப்ரோ ரிச். சரி, அடுத்தது நீ என்ன கேட்ப? சார் சும்மா நீங்கள் ப்ரோ ரிச்சுன்னு சொல்லாதீங்க சார், பணக்காரன் தானே கட்டுறான் டேக்ஸுன்னீங்க. ரைட்டாக? பணக்காரன் அவன் பேர்லையா கார் வாங்குவான்? கம்பெனி பேரில் வாங்குவான். கம்பெனி பேரில் வாங்கிட்டு அது மெஷினரியா கணக்கு. இது இன்ட்ரெஸ்ட்டை ரைட் ஆஃப் பண்ணிவிடுவான் தனியாக. எக்ஸ்பென்ஸில் இன்ட்ரெஸ்ட்டை தனியாக ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு, இது டிப்ரிசியேஷனில் கார் 50 லட்ச ரூபாய்க்கு காருக்கு டிப்ரிசியேஷன் போட்டு 3 இல்லாட்ட 5 வருஷம் டிப்ரிசியேட் பண்ணிவிட்டு, அந்த டிப்ரிசியேஷனையும் இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இன்சூரன்ஸுக்கு பணத்தையும் எடுத்து இன்சூரன்ஸுக்கு எக்ஸ்பென்ஸு, டிப்ரிசியேஷனுக்கு ஒரு அமௌண்ட்டு, இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு அமௌண்ட், இதெல்லாம் அவன் ப்ராஃபிட்லேன்னு குறைச்சிட்டு மீதி இருக்கிறதுல டேக்ஸ் கட்டுவான். ஆனால் இப்போ ஏர்போர்ட்லேருந்து டாக்ஸி ஓட்டுற ஒரு ஆள் இருக்கான்ல, இனோவா வாங்குறவன் இருக்கான்ல, இந்த 50யோ அவன் கிளைம் பண்ண முடியாது. அவனுக்கான ஆடிட்டர் வைக்கிற அளவே இருக்காது. மாதம் 20,000 ரூபா 30,000 ரூபா சம்பாதிக்கிறான், எங்கே ஆடிட்டர் வைக்கிறது? இல்லாட்டா ஆடிட்டரே 2 மாதம் சம்பளத்தை பிடிக்கிடுவான். ஸோ அவன் அதை கிளைமும் பண்ண முடியாது, கிளைம் பண்ணலான்னு கூட அவனுக்கு தெரியாது. யூ ஆர் ரிக்கிங் திஸ் கேம் இன் ஃபேவர் ஆஃப் தி ரிச். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவ? இது வந்து பணக்காரனுக்கு நாங்கள் டேக்ஸ் போடுறோம். பணக்காரனுக்கு டேக்ஸ் போடல, நீ உரிக்கிற. நீங்க தானே சார் பணக்காரங்களுக்கு டேக்ஸ் போட சொல்றீங்க. இப்போ நீ பென்ஸுக்காருக்கு டேக்ஸ் போட்டால் நியாயம் எனக்கு தம்பி. எஸ்யூவிக்கு எதுக்கு போடுற? எஸ்யூவி இருந்தால் தானே உன் டூரிசம், உனக்கு வேலை வாய்ப்பும் வேணும், உனக்கு வேலையும் கொடுக்க முடியல. அந்த கேப் டிரைவர் ஒருத்தன் வேலையாவது வாங்கிக்கிறான். டூரிஸ்ட் போனால் அந்த ஊரில் டூரிஸ்ட் வந்தான்னா ஹோட்டலுக்கு நடக்கும், கோவிலில் சில்லறையில் தட்டு போட்டு வியாபாரம் நடக்கும். நீ டேக்ஸ் விலை 20 லட்ச ரூபா குறைச்சா எவ்வளோ வண்டி ஓட்டுதுன்னு பார்க்குறியா? சரி, இப்போ நீங்கள் வந்து நேம் போர்டை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கல்ல. ஆமாம் சார், எல்லோ போர்டு ஒயிட் போர்டு. எல்லோ போர்டு ஒயிட் போர்டுன்னு. இப்போ எல்லோ போர்டுக்கு டேக்ஸ் இல்லைன்னு சொல்ல, அப்போ எல்லாரும் எல்லோ போர்டு வாங்கிடுவான். ஆமாம், அது விலையும் கம்மி. அது விலை கம்மின்னா அதை வாங்கிடுவான். நீங்கள் வந்து கேமை எப்படி போட்டாலும் பணக்காரனுக்கு தான் ஃபேவர் பண்ணுறீங்க சார். இப்போது இந்த விஷயம் வந்து ஹோண்டா சிட்டி வச்சுருக்கிறவங்களுக்கே தெரியுமான்னு தெரில. ஹோண்டா சிட்டியில் டாப் அண்ட் வேரியண்ட்டு இன்னைய தேதிக்கு அதோட ரேட்டு 16,42,765 ரூபா, 16,50,000 ரூபான்னு வச்சுப்போம் சார். அதில் 5.5 லட்ச ரூபா டேக்ஸ் மட்டும், விச் இஸ் 16.5 லேக்கில் 5.5 லேக் போயிடுச்சுனாலும் 10.5 லேக் தான் ஹோண்டா சிட்டியோடைய டாப் அண்ட் வேரியண்ட்டோட ஆக்சுவல் காஸ்ட். ஆமாம், 5.5 லட்ச ரூபா போட்டு 16 லட்ச ரூபாய்க்கு விற்கிறாங்க. இந்த 5.5 லட்சமும் கவர்மெண்ட்டுக்கு போகிற டேக்ஸ். 14% சிஜிஎஸ்டி, 14% எஸ்ஜிஎஸ்டி, 17% செஸ்ஸு, அது போக 1% ஆஃப் தி டோட்டல் அமௌண்ட் வந்து டிசிஎஸ், எல்லாம் சேர்த்து ஒரு 5.5 லட்ச ரூபா வருது. 5.5 லட்ச ரூபா. அது இது தவிர ரோட் டேக்ஸ் தனி. இது நான் சொல்கிறது எக்ஸ்ஷோரூம் சார். ஆமாம், ரோட் டேக்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் தனி, எல்லாம் சேர்த்து 20 லட்ச ரூபா வாங்கிடுவான். சத்தியமாக இந்த பிரேக்கப் பார்த்தாங்கன்னா யாருமே கார் வாங்க மாட்டாங்க சார். அதெல்லாம் இல்லை, கார் வாங்கணும் வாங்கிட்டு தான் இருப்பான். ஏன்னா அது கம்பெனி பேரில் வாங்குறவங்க வாங்குவாங்க சார். ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ். இப்போ அட்லீஸ்ட் அவன் டிசைரு
இதே காரு 4 மீட்டருக்கு முன்ன கம்மியா இருந்ததுன்னா டாக்ஸ் வேற. அதனால தான் இந்தியாவில் மைக்ரோ எஸ்யூவி இஸ் த டாப் செல்லர். சப் 4 மீட்டர். சப் 4 மீட்டர். ஸோ விலை கம்மி, டாக்ஸ் கம்மி, அது டாப் செல்லர். நீ இந்த சப் 4க்கும் மெயின் காருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எடுத்துட்டேன்னா மில்லிமீட்டர்ல இருக்கும் சார். மில்லிமீட்டர் அதை 1-2 மில்லிமீட்டர் அதை எடுத்துட்டேன்னா இன்னோவா டொயோட்டா வில் பிகம் தி நம்பர் 1 கார் கம்பெனி. இந்த டிசிஎஸ்மே வந்து பார்த்தா நான் வண்டி எடுத்தப்போ 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே இருக்கிறவங்களுக்கு டிசிஎஸ் கிடையாது. 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் 1% டிசிஎஸ். நான் கேட்குறேன், எதுக்கு டிசிஎஸ்? எனக்கு நோட்டீஸ் அனுப்பு. உனக்கு எல்லாம் வந்துருச்சுல்ல, எனக்கு நோட்டீஸ் அனுப்பு. பட் நான் இப்போ நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா நான் டாக்ஸ் கலெக்டட் சோர்ஸ் வந்து நான் 12 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறேன், 12,000 ரூபாய் டிசிஎஸ் கட்டுறேன்னா எதுக்கு நான் கட்டணும் 12,000 ரூபாய்? அது நான் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். அதை நான் கேட்குறேன். அதில் தான் கவர்மெண்ட் ப்ராப்ளம். கவர்மெண்ட் வாண்ட்ஸ் யூ டு லெண்ட் மணி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அந்த பணத்தை நான் திருப்பி வாங்குறது இல்ல. நீ வாங்கினா அது உன் தப்பு. நீ போனேன்னா டிசிஎஸ் ஃபார்ம் 26ல போட்டேன்னா வந்துடும். பிகாஸ் நான் வாங்கும்போது ஜென்ரலா அது வாங்கலைன்னா ஒன்றும் கெயின் இல்லை. இன்கம் டேக்ஸ் நீ வேலையில இருந்த இன்கம் டேக்ஸையும் கவர்மெண்ட் தின்னுடுவான். இந்த டிசிஎஸையும் சேர்த்து எக்ஸ்ட்ரா 12,000 ரூபாய் கட்டினேன், நீ கிளைம் பண்ணா நான் கொடுத்துருப்பேன். கார் வாங்கும்போது 1% டிசிஎஸ் பிடிக்கிறாங்கன்றத அந்த நிமிஷம் பார்க்குறோம் சார். அதுக்கப்புறம் அதை ஐடி ஃபைல் பண்ணும்போது ஃபைல் பண்ணி வாங்கலான்றது எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேருக்கு தெரியுன்றதே தெரியல. அதை விடுப்பா, வீடு வாங்குறதையும் கூட அந்த டிசிஎஸ் இருக்குப்பா. ஸோ அதை யாருமே கிளைம் பண்ணி வாங்குற மாதிரி தெரியல. இதுக்கு பதிலாக இன்கம் டேக்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன். இதெல்லாம் ஏன் பண்ற? ஒரு கேள்வி கேட்க வந்தேன் சார். டெஸ்லா வந்து டெஸ்லாவா டாக்ஸ்லாவான்னு ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு. டாக்ஸ்லா தான் அது. 30 லட்சம் ரூபா கார் இன்னைக்கு 60 லட்சம் ரூபா இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் டாக்ஸ். ஒன்லி டாக்ஸ், நத்திங் எல்ஸ். அப்புறம் ஏன் சார் இப்படி டாக்ஸ் அதிகமாக இருக்கிற ஒரு இடத்துக்கு எலான் மஸ்க் நான் உள்ள வந்து இந்த மார்க்கெட்டை பிடிச்சே ஆகணும்னு நிற்கிறேன்? எல்லாம் நிற்கல. அவர் டாக்ஸ் ட்ரம்ப்பை வச்சு டாக்ஸை உடச்சிடலான்னு நினைச்சாரு, நடக்கல. அதெல்லாம் விற்காதுப்பா, டெஸ்லாலாம் விற்காது. நம்ம ஊரில் வந்து மைலேஜ் கிட்னா தான். 1 லிட்டருக்கு எத்தனை மைலேஜ்? அவ்வளோதான். ஓகே சார், ஃபைன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக டேக்ஸ் அப்படிங்கிறது ஓப்பனாக எல்லாரும் டிபேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு கார் வாங்குறதுக்கு பின்னாடி இவ்வளோ டேக்ஸஸ் இருக்குது நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் நிறைய பேர் கார் வாங்கிட்டு இருக்கோம் சார். இனிமேல் கார் வாங்கும்போது அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டுறோம் அப்படிங்கிறத ஒரு பிரேக்கப் இன்வாய்ஸ் வாங்கி பார்த்துட்டு இன்வாய்ஸ் திறந்து இன்வாய்ஸ்லேயே தனியாக கொடுத்துருவோம். என்ன போச்சு, காரை வாங்குறதுக்கு முன்னாடியே அதை பார்த்துட்டோம்னா கார் வாங்குற டெசிஷனே மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதில் இன்னும் என்ன குடும்பம் தெரியுமா? உங்கள் கையில் காசு இருந்து கொடுத்தா பரவாயில்ல, கடன் வாங்கி கவர்மெண்ட் கொடுக்கறது தான் கொடுப்பேன். இது யாருக்குமே தெரியாம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். கார் லோன் இன்னைக்கு டாப்பா எல்லாரும் கார் எடுத்தோம்னா கார் லோன் வாங்கி தான் கார் வாங்க. ஆமா, கார் லோன் வாங்கி அம்மையாரை கொடுக்குறோம். இந்த உண்மை தெரியாம இவ்வளவு நிறைய பேர் செலவு பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போ செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினீங்கன்னா அதையும் ஒரு லூப் ஹோல் இருக்கு, நீ வந்து ஜிஎஸ்டி கட்டணும். ஸோ நீங்க கார் வாங்குறீங்க அப்படின்னு ஒரு டெசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னா டெஸ்லாலாம் விட்டுருங்க. கார் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இன்வாய்ஸை வாங்கி பாருங்க எவ்வளோ டேக்ஸ் கட்டுறீங்க அப்படிங்கிறத. அதை பார்த்தா ஒரு வேளை நீங்கள் கார் எடுக்கிற முடிவையே மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி சார். நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடு. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம், இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன்,
நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.